ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலமெண்ட்ஸ் வெல் ஹார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது ஹார்ட், அதாவது இருதயம். இதயம் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதயம் துடிக்காமல் போச்சுன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அது ஒவ்வொரு செகண்டை விட அதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கிட முடியாத ஒரு துடிப்பு. அந்த துடிப்பு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கிற இதயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், இந்த இதயத்துக்கு எப்படி ஒரு பிரச்சனை வருது, நம்ம தான் இதயத்தை டேமேஜ் பண்ணிடுறோம். அது நல்லா இயற்கையாக வரும்போது நமக்கு இயற்கையாக இறைவன் கொடுக்கும்போது நல்ல ஆரோக்கியமான இதயம் தான் வருது. ஆனால் நம்ம நிறையா தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம இதயத்தை நம்ம டேமேஜ் பண்ணி அது நோயை உண்டாக்கிடுறோம். அப்படி நமக்கு அந்த நோய் வரும்போது ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க. இப்போ இறக்குறதே தெரியாமல் ராத்திரி தூங்கும்போது நல்லா தூங்குறாங்க, காலையில் இருக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறை தான். அப்படி நம்ம இதயத்தை முக்கியமாக பாதுகாக்கணும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இதய துடிப்பு நமக்கு சீராக இருக்கணும். அதுக்கு சீராக இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். நம்ம அதிகமாக எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா, குழந்தைகளோட பேசும்போதும் கூட டென்ஷன், சண்டை ஓடுறோம், வேலைக்கு போகும்போது டென்ஷன், வருமானம் இல்லை, செலவு அதிகம் அப்படிங்கிற டென்ஷன், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் அதிகமாக இருக்கிற காலத்தில் இப்போ எல்லோரும் அதிகமாக டென்ஷன் இருக்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால நமக்கு நிறையா பேருக்கு இப்போ சைலண்ட் அட்டாக் இறந்துடுறாங்க. அந்த டென்ஷன் இல்லாமல் ஓரளவுக்கு குறைக்கணும் நம்ம. அப்படி டென்ஷன் அதிகமாகும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகும். நல்ல ஸ்பீடாக ரத்தம் ஓடும்போது ஹார்ட் அது தாங்காது. ஏன்னா ஹார்ட்டு தான் எல்லா நரம்புகளுக்கும், சின்ன சின்ன நரம்புகளுக்கும் ரத்தத்தை அனுப்புது. அப்போ நம்ம டென்ஷன் அதிகமாகும்போது அந்த ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ரத்தம் வேகமாக ஓட ஆரம்பிக்கும்போது அந்த ஹார்ட்டுக்கு தாங்க முடியறதில்ல. அந்த ரத்த ஓட்டம் பாய்ச்சல் பயங்கரமாக ஸ்பீடாக போகும்போது அதிகமாக ரத்தம் போகும். அப்போ அந்த சின்ன ஒரு ரத்த குழாயில் நமக்கு நிறைய ரத்தம் ஸ்பீடாக ஓடும்போது அது தாங்க முடியாமல் தான் அந்த துடிப்பு நின்றுது நமக்கு. அதனால் டென்ஷனும் கோபம் அதிகம் இருக்கிறவங்க ரொம்ப குறைக்கிறது நல்லது. அப்போ தான் இதயத்தை பாதுகாக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. இப்போ எல்லாமே அதிகமாக இறைச்சி வகை, கொழுப்பு அதிகம் நிறைந்த மைதா அங்கனுள்ள பொருட்கள் தான் அதிகமாக சாப்பிட்றோம். வறுத்தது, பொரிச்சது, அப்படி சிக்கன் கிரேவி, அது மாதிரி நிறையா வறுத்தது தான் அதிகமாக சாப்பிட்றாங்க குழந்தைகள் விரும்பி. அதனால் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்படி நம்ம அதிகமாக அது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியாக உள்ள ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அப்படி கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போதும் ரத்தத்தில் சின்ன சின்ன கட்டிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அது போய் அப்போ அந்த ரத்த குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட்டுக்கு டேமேஜ் உண்டாக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இந்த சாப்பாட்டை விட நம்ம காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். நம்ம இந்த மாதிரி இறைச்சி சாப்பிட்றது கம்மியாக சாப்பிட்டு காய்கறி, பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது நம்ம இதயத்தை கண்டிப்பாக பாதுகாக்கலாம். அடுத்தது டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டும் முக்கியமாக கடைபிடித்தோம்னா நம்மளுக்கு இதயம் பாதுகாக்க முடியும். அப்படி இது நல்ல முறையாக பாதுகாக்கணும். இது மாதிரி அட்டாக் வராமல், நமக்கு பிரச்சனைகள் எதுவும் வராமல் பாதுகாக்க முடியும். ஹார்ட்டை ஆயுர்வேத முறையில் இந்த எலமெண்ட்ஸோட வெல்ஹார்ட்டுங்கிற ஒரு கேப்சூல் இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு இந்த இரத்த குழாயில் வர்ற அடைப்பு, கொலஸ்ட்ரால்னால் உருவாகிற கட்டிகள், சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள், அந்த கொழுப்பு கட்டிகள் இரத்த குழாயில் அடைக்கும்போது தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அது மாதிரி அதிகமாக நிறையா இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். அது மாதிரி உள்ளவங்க அதிகமாக இது மாதிரி கொழுப்பு உடம்புல தாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். செரிமானம் ஆகாமல் இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக உடம்புல தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட்டு உடம்புல தங்கும். அப்போ அது கெட்ட கொழுப்பாக மாறும். நல்ல கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்கும்போது நமக்கு உறுப்புகள் பாதுகாக்க இருக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாக சேரும்போது உறுப்புகளை பாதிக்கும். அதனால் நம்ம இந்த எலமெண்ட்ஸ் வெல்ஹார்ட்டில் எல்லா மூலப்பொருட்கள் இயற்கை ஆயுர்வேத முறையில் ஆராய்ச்சி செய்து
இயற்கையான முறையில் உள்ள பொருட்களை சேர்த்திருக்காங்க. இதை சாப்பிடும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இதில் வந்து என்னென்ன மூலப்பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், நீர்மருதம், புஷ்கர் முல்லா, தண்ணீர் விட்ட கிழங்கு அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. இதில் அப்போ உலர் திராட்சை, அதாவது கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், உலர் திராட்சை, இந்த பொருட்கள்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக வெந்தயம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக சேர்த்திருக்கிறது வெந்தயம் வந்து பதப்படுத்தி சேர்த்திருக்காங்க. அதனால இதை வெந்தயம் இருக்கிறதுனால நமக்கு செரிமான பிரச்சனையும் கெட்ட கொலஸ்ட்ராலை சரி செய்யவும் பயன்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா புஷ்கர் முல்லா, நீர் மதுரம், இந்த 2 மூலிகை இருக்கிறதுனால நமக்கு ரத்தம் உறைவதை தடுக்கிறது. நம்ம வந்து ரத்தம் வந்து அங்கங்கே உறைஞ்சி நிற்கும், ரத்த குழாயில் வந்து ஒரு அடைப்பு ஏற்படும். அந்த ரத்தம் உறைவதனால தான் நமக்கு ரத்தம் ஓடாமல் அங்கே அடைச்சிக்குது. அதனால தான் நமக்கு உறுப்புகள் டேமேஜ் ஆகிடுது. எந்த இடத்துல ரத்தம் அடைக்குதோ அந்த இடம் வந்து நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஹார்ட்டுக்கு போகும்போது அடைச்சா, ஹார்ட்டுக்கு போகிற பாதையில் அடைக்கும்போது நமக்கு ஹார்ட்டு டேமேஜ் ஆகுது. அதேமாதிரி தலைக்கு போகிற பாதையில் அடைக்கும்போது மூளை வந்து டேமேஜ் ஆகும். அது மாதிரி ரத்தம் உறையாமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீர்மருதம், புஷ்கர் முல்லா, இந்த 2 மூலிகையும் ரத்தம் உறையாமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று முக்கியமாக வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்கும். உடலில் தங்குற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதிகமாக மோசன் போகாமல் இருந்ததுன்னா அதிகமாக வந்து கெட்ட கொழுப்புகள் படிய ஆரம்பிக்கும். அதை வந்து சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. உலர் திராட்சை, இதுதான் முக்கியமான ஒன்று. உலர் திராட்சை, அது உலர் திராட்சை இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கலை வந்து சரி செய்கிறது. அதிகமாக மோசன் போகாமல் மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அந்த மலச்சிக்கலை வந்து சரி செய்கிறது உலர் திராட்சை வந்து இந்த கேப்சூலில் சேர்ந்துருக்கிறதுனால அதையும் நமக்கு சரி செய்கிறது. தண்ணீர் விட்ட கிழங்கு அப்படிங்கிற ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கு இருக்கிறதுனால இரத்த நாளங்களில் ஏற்படும் வீக்கம், கைகால்களில் ஏற்படும் வீக்கம், இரத்த நாளங்களில் வந்து வீக்கம் ஏற்படும், ஹார்ட்டு வீங்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து பயன்படுகிறது. இன்னும் சில மூலிகைகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கேப்சூலை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம்னா, பரம்பரையாக நோய் வரும், அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை, பரம்பரையாக யாருக்கு எங்களுக்கு நோய் இல்லை அப்படின்னு சொன்னால் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த பரம்பரையாக இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டா போதும். அது வந்து அவங்க கண்டிப்பாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அந்த பரம்பரையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதை வந்து சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா, காலையில் 1, ராத்திரி 1, 2 நேரம் சாப்பிட்லாம். அதிகமாக இந்த சாப்பிட்ற வந்து இது எல்லாமே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுனாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பிட வேண்டாம். அவங்களெல்லாம் டாக்டர் கேட்டுட்டு சாப்பிட்டா போதும். இது வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு வருஷத்தில் ஒரு பாட்டில் சாப்பிட்டா போதும். இதை வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லைன்னு சொல்லி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த இந்த சர்டிஃபிகேட்டு தான். இதை வந்து நம்ம நிறையா பேர் இப்போ இதை பார்த்துட்டு ஆன்லைனில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டா அதில் ஏதாவது நமக்கு ரிசல்ட்டு கரெக்டாக கிடைக்கலனா அதுக்கு வந்து இந்த கம்பெனியெல்லாம் பொறுப்பாகாது. ஏன்னா ஆன்லைனில் சேல்ஸு கிடையாது. கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா தான் சேல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு கம்பெனி வந்து பொறுப்பாகாது. இதை வந்து நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு வேண்டிட்டு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி நம்ம இந்த ப்ராடக்டை வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கிறதுக்கும் இரத்தங்கள் உறையாமல் இருப்பதற்கும் நம்ம உடலில் தங்குற வேஸ்ட்டுகளை அழிக்கவும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதிகமாக வெளியேறாமல் இருந்ததுன்னா வேஸ்ட்டாக உருவாகும், அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலாக உருவாகும். அதை வந்து அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.